கொமினியன் சர்வீஸாக இருக்கிறபடினால் இயேசுவின் இரத்தத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். ஹாலே லூயா. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஹாலே லூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தேவனே, அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுக்கு மறுவாழ்வு அளித்திருக்கிறீர் ஐயா. தொலைந்து போன வாழ்க்கையை எங்களை திரும்ப தந்தீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை அளித்தீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனாகிய தேவனே, உம்மை அறிகின்ற அறிவை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலே லூயா. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அது நான் என்ன லாபம்னு சொல்லப்படுகிறது ராஜா. ஹாலே லூயா. தகப்பனே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். அதை விட மேன்மையான ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை ரட்சிக்க ஆண்டவரை நீர் சிந்திய இரத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் பாவம், சாபம், வெட்கம், அவமானம், நிந்தனைகள், ஆண்டவரே தேவனை, வெறுமைகள், குறைவுகள், ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை தந்தீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். ஹாலே லூயா. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற காரியம், ஹாலே லூயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜீசஸ் பிளட். ஹாலே லூயா. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்திலே நமக்கு என்னென்ன நன்மைகள், ஹாலே லூயா, என்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் கூட ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையினூடாக பார்க்க போகிறோம். முதலாவது, சாத்தானுடைய கரத்திலிருந்து நமக்கு விடுதலை. ரெண்டாவது, பாவ மன்னிப்பு. மூன்றாவது காரியம், தொடர்ந்து பாவத்தை சுத்திகரிக்கின்ற காரியம். நான்காவது, நீதிமானாக்கப்படுதல். ஐந்தாவது, பரிசுத்தமாக்கப்படுதல், பிரித்து வைக்கப்படுதல். அடுத்தது, அங்கே பிசாசை, சத்துருவானவன் தொடர்ந்து வருகின்ற வேளையில் அவனை முறியடிப்பதற்குரிய அதிகாரம், இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை. ஹாலே லூயா. அப்படின்னா இந்த நன்மைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹாலே லூயா. அன்புக்குரியவர்களே, சத்ருனுடைய காரியத்தை நாங்கள் அறிந்திருப்போமாக இருந்தால் சத்ருவை நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். இந்த பூலோக வாழ்க்கையிலே கூட நாங்கள் வெற்றியுள்ள வாழ்வை நாங்கள் வாழ முடியும். ஹாலே லூயா. ஆனபடினால் இந்த நாட்களிலே சத்ருவின் கரத்திலிருந்து நமக்கு விடுதலை என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஹாலே லூயா. அன்புக்குரியவர்களே, இங்கே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூலோகத்திலே பாவமும் சாபமும் வந்தது. ஹாலே லூயா. அங்கே ஆதாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் சத்துருவானுடைய வார்த்தையை கொண்ட வேளையிலே அங்கே அவனுடைய பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் பூலோக ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வந்தது. ஹாலே லூயா. நேற்றைய நாளிலே நான் என்னுடைய கண்ணை செக் பண்ணுறதுக்கு நான் போயிருந்த வேளையிலே டாக்டர்ஸ் முதல் கேட்ட கேள்வி, உன்னுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? ஹாலே லூயா. ஆனபடினால் பாருங்கள், அந்த இரத்தத்தின் ஊடாக, ஹாலே லூயா, டயபெட்டிக்காக இருக்கலாம், மற்ற வருத்தங்களாக இருக்கலாம், அதை டாக்டர்ஸ் கேட்குறார்கள். அந்த இரத்தத்திலே அந்த வியாதியாக பாருங்கள், எத்தனையோ தலைமுறைக்கு முன்பாக இருக்கின்ற காரியங்கள் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஹாலே லூயா. ஆனால் நாங்கள் பாருங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஹாலே லூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அந்த இரத்தத்தை குறித்து, ஹாலே லூயா, இயேசுவின் இரத்தத்தை குறித்து பாருங்கள், நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த சத்துரு செய்த அந்த ஏமாற்று காரியங்களின் நிமித்தம் ஆதாம் ஏவாளும் ஏமாற்றப்பட்டார்கள். ஹாலே லூயா. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான். இதன் மூலம் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாவத்தையும் சாபத்தையும்
அவருடைய சந்ததிக்கு பாருங்கள், எத்தனையோ வருஷமாக மனுக்குலம் தோன்றின நாட்களில் இருந்து இன்று வரைக்கும் ஹல்லேலூயா அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் யோசிப்பேன், நம்முடைய தேசத்திலே நம்முடைய ஊரிலே நாங்கள் இதை அறிந்திருந்தோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் என்று. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வந்து, ஹல்லேலூயா, அவர் தேவன், ஹல்லேலூயா, அவர் ஆவியிலே தேவனாக இருந்தார். ஆனால் சரீரத்திலே மாம்சத்திலே அவர் மனுஷனாக இருந்தார். ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுஷன்தான் அதை ஈடுகட்டி அதை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்துக்கு, மாறாத சத்தியத்துக்கு ஈடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு தேவதூதர்களை அனுப்பியிருக்கலாம், அல்லது ஒரு மனுஷனை கூட பாருங்கள் அந்த மனுஷனுக்கு மாற்று வழியாக வைத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாக இருந்தவர் மனுக்குலத்துக்காக, எனக்கும் உங்களுக்காகவும் ஹல்லேலூயா ஒரு மனுஷனாக வந்தார். ஹல்லேலூயா. மனுஷனாய் வந்தது மட்டுமல்ல, சொல்ல முடியாத அத்தனை அகோரமான வேதனைகளை சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் இரத்தம் அல்ல, அதை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. கைகளிலே அங்கே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், அங்கே தலையிலே முள் கிரீடம்னு சொல்லுகிறார்கள், முள்ளாலே செய்யப்பட்ட முடி. அந்த முள்ளுகள் பாருங்கள் எத்தனையோ ஆரங்குல நீளம்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த முள்ளாலே தலையை அடித்த வேளையிலே அந்த ரத்தம் எவ்வளவு தூரம் ஊற்றப்பட்டது. கால்களிலே ஆணிகள், முதுகு அங்கே அவ்வளவு பிளந்ததாக இருந்தது முதுகு. ஹல்லேலூயா. நிலம் போல, அந்த பிளக்கப்பட்ட நிலம் போல இருந்தது. ஆனால் அப்படின்னா அத்தனையையும் ஆண்டவர் ஒரு தூதனுக்கு கொடுக்கவில்லை, அல்லது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கவில்லை. இன்றைக்கு அநேக ஜனங்கள் மக்களுக்காக மரித்திருக்கிறார்கள், இப்படி மற்ற காரியங்களுக்காக மரித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மரணத்துக்கும் இந்த மரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த கோர சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் மனுஷனுடைய வேதனைகளுக்காக, கண்ணீருக்காக, சாபங்களுக்காக, பாவங்களுக்காக, வியாதிகளுக்காக, எல்லா பிரச்சனைகளுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாட்களிலே கூட சத்துருவானவன், யார் எவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, எங்களுக்கும் சத்துருவானவனுக்கும் எந்தவித இணக்கம் இல்லை, எந்தவித சாபமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்துருவானம் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இந்த ரத்தம் நம்மை விடுதலையாக்குறது. ஹல்லேலூயா. ஆனபடினா முதலாவது காரியம், சத்துருவின் கரத்திலிருந்து நமக்கு விடுதலை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 28வது வசனத்திலே, அங்கே காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்கள், முடிந்தது. ஹல்லேலூயா. அதாவது எங்களுக்கும் சத்துருவானவனுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. ஹல்லேலூயா. முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே நீங்கள் ஹல்லேலூயா எண்ணி பார்க்க வேண்டும், இந்த வசனத்தை கோடிட்டு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது. கல்வாரி சிலுவையில் எனக்காக முடிந்து விட்டது. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவானவன் நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும், சத்துருவானவனை முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஹல்லேலூயா, அங்கே அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்கே சத்ருவானுடைய காரியத்தை இன்னும் தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 21லிருந்து 25 வரை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களாக இருந்தால், பார்வோன் என்பவன் சத்ருவானவனுக்கு அடையாளமாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. பார்வோன் என்பவன் சத்ருவுக்கு அடையாளமாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தை குறித்த ஒரு மேன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரத்தத்தை குறித்த மகிமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரத்தத்தை குறித்த சிறப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. எந்த மனுஷன்
இந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்து சிறப்பாக எண்ணுவானாக இருந்தால், ஹல்லேலூயா, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து தன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லி அவன் அறிந்து கொள்வானாக இருந்தால், அந்த இயேசுவின் அன்பை அந்த கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்திலே அவன் காணக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த பார்வோன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா, தேவ ஜனங்களை அடிமைகளாக வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அடிமைகளாக அடிமைன்னு சொல்லி சொன்னால் அவர்களால் தங்களுடைய சுயத்தினால் ஏதோ ஒன்றையும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கிறிஸ்தவ ஜனங்கள் கூட இதை அறியாமல் சத்ருவானவனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் அடிமைத்தனம் என்பது உங்களை ஹல்லேலூயா உங்களை மேல் நோக்கி அல்லது முன்னோக்கி செல்ல விடாதபடி இருக்கின்ற ஒரு அழுத்தம், ஒரு நுகம், ஒரு தடை. ஹல்லேலூயா. ஆனால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தடை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே அங்கே என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அதே 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தி எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார்னு சொல்லவில்லை, எகிப்தியரை. ஹல்லேலூயா. நிலையின் அங்கே மேற்சட்டத்திலும் வாசலின் நிலக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த இரத்தத்தின் மேன்மையை அறிந்து, ஹல்லேலூயா, இரத்தத்தை வீடுகளிலே தெளிக்க வேணும். காலையில் எழுந்த உடனே ஹல்லேலூயா, என் வீட்டின் வாசல்லே என்னுடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசல் படியில் இரத்தத்தை தெளிக்கிறேன், நிலக்கால்களிலே இரத்தத்தை தெளிக்கிறேன், என் பிள்ளைகள் மேல் என் சந்ததி மேல் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை விலைமதிக்க முடியாது. ஹல்லேலூயா. விலைமதிக்க முடியாது. இந்த உலகத்திலே அந்த இரத்தத்தை போல எதுவும் ஒன்றும் அது ஈடு இணையற்றது. ஹல்லேலூயா. பொன்னோ பொருளோ சொத்தோ, ஹல்லேலூயா, எந்த ஒரு காரியமும் அந்த இரத்தத்துக்கு நிகரானது அல்ல. ஹல்லேலூயா. மற்ற காரியங்கள் உங்களை விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களிடம் பொன் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஹல்லேலூயா, செல்வம் இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வருகின்ற வேளையிலே பொன்னினால் வியாதியை மாற்ற முடியாது, பொருளினால் வியாதியை மாற்ற முடியாது. ஆனால் அந்த இரத்தத்தினால் வியாதியை மாற்ற முடியும். இரத்தத்தினால் இக்கட்டுகள், கஷ்டங்கள், நிக்கிரங்கள், அவமானங்கள், நிந்தைகளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆனபடினா கால வேளையிலே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இரத்தத்தை எடுத்து ஹல்லேலூயா பேங்க் அக்கௌண்ட்டில் தெளியுங்கள், உங்கள் குடும்பத்தில் தெளியுங்கள், உங்களுடைய ஆவியில் தெளியுங்கள், ஆத்மா சரீரத்தில் தெளியுங்கள். அந்த இரத்தத்தை மேன்மையாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். ஹல்லேலூயா. ஆனபடித்தான் வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகங்களிலே நாங்கள் இணைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது என்ன செய்யும்? அந்நிய நுகம் என்ன செய்யும்? ஒவ்வொரு பக்கமாக இழுக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினா உங்கள் ஜெபங்களிலே இந்த காரியங்கள் இருக்க வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது? இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளும் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே பசுமையான பச்சை மரமாக நிற்க வேண்டும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த இரத்தம் அவருடைய வாழ்க்கையிலும் விடுதலையை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், கஷ்டங்களை மாற்றும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் யூத ஜனங்கள் அவர்கள் பஸ்கா என்கின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா.
ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்காக ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்குரிய கட்டளையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே தரம் மரித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் லேவியர் ஆகமத்திலே பார்க்கின்ற வேளையிலே எத்தனையோ விதமான பலிகள், குற்ற நிவாரண பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட எத்தனையோ பலிகள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானார். ஹல்லேலூயா. எனக்காக உங்களுக்காக இரத்தத்தை சிந்தின நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? அந்த இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுதலாக வைத்திருக்கிறோம். அந்த இரத்தத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? பானமாய் பருகிறோம். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய காரியம். ஹல்லேலூயா. அதுபடினா அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நியமத்தை இந்த புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் கைக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த இரத்தத்துக்கு மிஞ்சி சத்ருவானவன் கரம் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. யோபனுடைய காரியங்களிலே பார்க்கின்ற வேளையிலே அவனுடைய வாழ்வு காலத்திலே ஹல்லேலூயா அந்த சத்ருவானவனே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? யோபுவையும் அவனை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் குறித்து நீர் என்ன செய்திருக்கிறீர்? வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறீர். ரத்தம் என்பது வேலி. வாயை திறந்து சொல்லுங்கள், ரத்தம் என்பது வேலி. ஹல்லேலூயா. தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன். ரத்தத்தை ஆண்டவரை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. ரத்தத்தின் மூலம் நான் வழக்காடுகிறேன். ஹல்லேலூயா. ரத்தம் உங்கள் மேல் இருக்கின்ற பட்சத்தில் சத்ருவானவன் உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடினால் பார்வோனுடைய அந்த பிசாசுக்கு அடையாளமாகிய பார்வோன், ஹல்லேலூயா, அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ காரியங்களை அவன் செய்திருந்தாலும் கூட ஹல்லேலூயா அந்த இரத்தத்தை அங்கே அவர்கள் தெளித்த மாத்திரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, எகிப்தின் ஜனங்கள் தான் பாருங்கள் அழிந்து போனார்களே தவிர இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகவில்லை. தேவ பிள்ளைகள் அந்த இரத்தத்தை காலையிலே மாலையிலும் தெளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஒரு தாயார் மருந்தை எடுப்பதில்லை, அதுக்கு மருந்தை எடுக்கக்கூடாது என்பதில்லை, நானும் மருந்து எடுக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஒரு தாயார் அங்கே இந்தியா தேசத்திலே அவர்கள் மருந்தே எடுப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர்களுடைய சபையிலே மருந்து எடுப்பது என்பது ஒரு பிள்ளையான காரியம் போல. ஆனால் மருந்து எடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் மருந்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாதே தவிர தேவன் தான் நம்முடைய ஆதாரம். ஹல்லேலூயா. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. ஆனபடினால் அந்த தாயார் பாருங்கள், அவர்கள் உச்சமான ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். அவருடைய மகன் வெளிநாட்டிலே ஊழியத்தை போயிருந்திருந்தார்கள். ஆனபடினால் அவர்களுடைய பேரன் ஹல்லேலூயா இவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போவோம் என்று சொல்லி இருந்திருக்கிறார். என்றால் அந்த அவருடைய வயிற்றிலே ஒரு பெரிய பிளவு போல, ஒரு வருத்தம் வந்து பெரிய பிளவு போல வந்து விட்டது. ஆனால் அந்த தாயார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா. வெறும் தேங்காய் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்லி அந்த வயிற்றிலே பூசினார்கள். பூசி 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 ஜெபித்து கொண்டே வந்தார்கள். சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கும் இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. 87ஆம் ஆண்டு அளவிலே அங்கே இலங்கையில் ஹாஸ்பிட்டலில் அடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த என்னுடைய சகோதரி மகள் மரித்தாள். என்னுடைய மற்ற சகோதரி அவள் மரணத்துக்கும் வியாதிக்கும் இடையிலே அவள் அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஆனப்படினா அந்த வேளையில் தான் நான் சேர்ச்சுக்கு போகிறேன். இத்தனைக்கும் அந்த ஓட்டில் இருந்து கந்த சட்டி கவசத்தை நான் தலைகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இரவு முழுதும் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், காலையிலே அந்த பிள்ளையை நான் பிரேதமாக தான் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆனப்படினா எந்த ஒரு காரியமும் நம்மை விடுதலையாக்க முடியாது. என்னை விட வேறொருவர் அடித்து சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இயேசுதான் நல்லவர், இயேசுதான் பெரியவர் என்ற அந்த ஊழல்களுக்குள்ளே இருந்துட்டு தான் நான் வெளியில் வந்தேன். ஹல்லேலூயா. ஆனப்படினால் அங்கே இருந்த ஒரு சகோதரி எனக்கு சொன்னார்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்னு சொல்லி கொண்டு வா. ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்கு போனோம். அதான் முதல் திறன் நான் ஆலயத்துக்கு போனது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாளில் இருந்து ஒரு தைரியம் வந்தது, அந்த நாளில் இருந்து ஒரு பெலும் வந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனபடினா இயேசுவின் ரத்தம் நம்மை விடுதலையாக்குற சக்தி. இன்றைக்கு நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனால் அந்த இயேசுவின் ரத்தத்தை நேசியுங்கள். அவர் சிந்திய ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையில் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. சும்மா சாதாரணமாக அவர் ரத்தத்தை சிந்தவில்லை. அவர் பாவம் அறியாதவர். ஹல்லேலூயா. பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் சர்வ லோகத்துக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா.
அதை எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு விடுதலை, அவனுக்கு வெற்றி, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சிலருக்கு அந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு பெரிய காரியமாக தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு அந்த இருதயம் இருக்குதே, வேதனை இருக்குதே, வெளிப்பிரகாரமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த இருதயம் இருக்குதே, அவ்வளவு வேதனைப்படும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவனுக்கு இவ்வளவுதான் மற்ற காரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஆத்மாவிலே பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த மனுஷன் நிம்மதியாக நித்திர கொள்ள முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சமாதானமாக இருக்க முடியாது, வாழ்வு வராது, விடுதலை வராது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை துச்சமாக நாங்கள் எண்ணினோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் அங்கே அவமதிப்பா நெப்போமாக இருந்தால் இயேசுவையே நாங்கள் காலாலே மிதித்து போடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 32 நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் ஜூம் பிரேயரில் நாங்கள் 1 யோவான் 1 அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வந்து இணையுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 32. ஹல்லேலூயா. சங்கீதம் 32 பாருங்கள், தாவீது பாருங்கள், அவன் பத்சேபாளிலே பாவம் செய்ததன் நிமித்தம் வெளிப்பிரகாரமாக என்ன செய்தான்? ஹல்லேலூயா. அங்கே பத்சேபாளை அவன் திருமணமும் செய்து கொண்டான். அந்த தேசத்தில் இருந்தவர்கள் என்ன யோசித்திருப்பார்கள்? ஆஹா, தாவீது எவ்வளவு நல்லவன், ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்தானே என்று சொல்லி ஜனங்கள் யோசித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதாவது ஒரு வெளிப்பிரகாரமான மற்றவர்களை அங்கே இழுக்கின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே தான் அது வேதனை உழன்று கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் சொல்லப்படுகிறது. அவன் அந்த 2 வருஷம் எப்படி நித்திர கொண்டானோ தெரியவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாவம். அதன் மத்தியில தான் அவன் இந்த சங்கீதம் 32 அவன் எழுதுகிறான். ஹல்லேலூயா. சங்கீதம் 32 பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இரத்தத்தினால் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு அந்த இரத்தத்தை அங்கே தெளித்ததன் நிமித்தம் பாவம் மூடப்பட்டதே தவிர பாவம் நீக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பாவம் நீக்கப்படவில்லை, பாவம் அங்கே தான் இருந்தது. அது வெளிப்படையான ஒரு ஆராதனை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அருந்ததன் மாத்திரத்திலே அந்த ரத்தம் என்ன செய்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடி அவன் சொல்லுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், விடுதலையாக்கப்பட்டவன். ஆவியிலே விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை, சரீரத்திலே விடுதலை. ஹல்லேலூயா. எல்லா தொல்லைகளிலிருந்தும் விடுதலை, சத்துருவானமிருந்து விடுதலை. இதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. சத்துருவானவன் உங்களை தொட அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. வியாதியை கொண்டு வர அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சமாதானத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன நெருக்கத்தையும் மாற்றக்கூடியது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆனபடியாத்தான் தாவீது எழுதுகிறான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாய்க்கவன். கபடம் அவனுக்கு தான் தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் வெளிப்பிரகாரமாக ஒரு விதவையை திருமணம் செய்தான் என்கின்ற ஒரு நல்ல பேர் தேசத்திலே இருந்தது. ஹல்லேலூயா. அவன் விதவியை செய்யவில்லை, அவள் மேல் இச்சை கொண்டு அவளை திருமணம் செய்திருந்தான். ஹல்லேலூயா. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. ஹல்லேலூயா. ஏன் எலும்புகள் உலருகிறது? ஹல்லேலூயா. பாவத்தை பாருங்கள், நமக்குள்ளே அடக்கி வைக்க எலும்பில் இருக்கிற நிணங்கள் எல்லாம் போகிறது, வியாதி வருகிறது, வருத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனபடியாத்தான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை மறைத்து வாழக்கூடாது, பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஹல்லேலூயா. வாழ்வு வராது, ஜீவன் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொல்கிறான், நான் அடக்கி வைத்த மட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய எலும்புகள் தான் உலர்ந்து போயிட்டு. மற்றவனுடைய எலும்பு உலர்ந்து போயிட்டுன்னு சொல்லவில்லை, அவனுடைய எலும்பே உலர்ந்து போயிட்டு. ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிட்டு. சாரம் என்றது அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த மரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் வறண்டு போச்சாம், ஒரு வறண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா.
ஆனபடினால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே இது ஒரு சந்தர்ப்பம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சும்மா ஏற்றுக்கொள்வது அல்ல. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இவர்தான் ஆண்டவர். எங்களுடைய எலும்புகள் சொல்ல வேண்டும், எங்களுடைய நினம் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஆவி சொல்ல வேண்டும், எங்களுடைய நரம்புகள் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஆத்மா சொல்ல வேண்டும், எங்கள் பார்வை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இவர் ஒருவர் தான் ஆண்டவர், இவர் ஒருவர் தான் இரட்சகர். ஹல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது மிகுந்த என்ன ஒரு ஆளுந்த கைதட்டுத்தான், கொஞ்சம் நல்லா கைதட்டுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. யோபுவை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்தது போல அவன் சம்பத்து பெறுகிறது. அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், சொத்து சுகமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரத்தத்தை தெளித்து பாருங்கள், ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பாவத்தை குறித்து பாருங்கள், ஒரு விதமான அக்கறை இல்லாத பட்சத்திலே சத்துருவான ஜெயம் கொள்ளுவான். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து, பாவம் தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை நாங்கள் அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தை உள்ளுக்குள் வைத்து கொண்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவனுடைய பாவத்தை உள்ளுக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே வியாதி, வருத்தம், துன்பம், கஷ்டம் தான். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே 1 யோவான் 1:9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடும் கூட பாவம் அந்தந்த நேரங்களிலே வருகிறது. வேணுமென்று செய்கிற பாவம் அல்ல. ஹல்லேலூயா. சில பேர் வேணுமென்றே செய்கிற பாவம். ஹல்லேலூயா. அது என்ன, ரத்தம் தான் இருக்கிறதே, நான் எப்படியும் ரத்தத்தினாலே தெளித்து நான் அங்கே பாவத்துக்கு நிவர்த்தி ஆகலாம் என்பது ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ஆனால் சில வேளை தெரியாமல் செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், சில வேளை வாயை விட்டு ஹல்லேலூயா எங்களை அறியாமலே வந்து விடுகின்ற வார்த்தைகள், தெரியாமலே செய்கின்ற பாவங்கள். ஹல்லேலூயா. இந்த பாவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து ஹல்லேலூயா எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. முற்று முழுக்க கல்வாரி சிலுவையிலே இறந்த காலத்திலே செய்த, கடந்த காலத்திலே செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று விடாமல் எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு சத்துருவானவனுக்கு எந்த விதத்திலும் அந்த பாவத்தை குறித்து பேசுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 1 ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது எப்படி என்றால், ஹல்லேலூயா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. சில பேருக்கு பாருங்கள், சத்தியம் எவ்வளோதான் சொன்னாலும் அந்த சத்தியம் அந்த ஆத்துமாவில் இருக்கிறதில்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, இந்த காரியத்தில் அறிக்கையிடாமல் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? நல்ல மனசாட்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் நல்ல மனசாட்சி, நல்ல மனசாட்சி. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து சுத்திகரிப்பு, தொடர்ந்து சுத்திகரிப்பு. என்னதான் பாவம் செய்திருந்தாலும் கூட ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிந்து செய்கிறவனுக்கு அங்கே அடிகள் கிடைக்கும், அறியாமல் செய்கிறவனுக்கும் சில அடிகள் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு ஒரு பார்க்கிங்கில் போய் காரை விடுறீங்கள், தெரியாமல் விட்டுட்டீங்கள், ஆனால் நீதிபதியிட்டே போய் சொல்லுகின்ற வழியில் உங்களுக்கு குறைவான தண்டனை தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் தொடர்ந்து சுத்திகரிக்கிறது. அவரிடத்தில் போகும் வரைக்கும், பரலோகம் போகும் வரைக்கும் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் நாங்கள் பார்க்க போகிறோம், நீதிமான் ஆக்கப்படுதல். ரோமருக்கு எழுதின நிருபம் 5
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான் என்கிற தன்மையிலே கொண்டு வருகிறது. நான் நீங்களும் நீதிமான் சொல்லுங்கள், வாயை திறந்து, நான் நீதிமான். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்த மகத்துவம் எனக்கு தெரிகிறது, அந்த மகிமை எனக்கு தெரிகிறது, அந்த சிறப்பு எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. அன்றைய நாம் பெலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நானும் நீங்களும் அக்கிரமக்காரர், நானும் நீங்களும் பாவிகள். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை அறியாதவர்கள், தொடர்ந்து பாவம் செய்தவர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்புக்கு ஈடான எந்த அன்பு இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடாக வேறு எந்த அன்பு இருக்கிறது? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால், ஹல்லேலூயா, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நானும் நீங்களும் நீதிமான்கள். ஹல்லேலூயா. உங்களை பாவிகளாக, ஹல்லேலூயா, பாவம் செய்தவர்களாக, சத்துருவானவனும் நினைக்க முடியாது, சத்துருவானவன் தொட முடியாது, எந்த ஜனங்களும் உங்களை பாவிகள் என்று சொல்லி நியாயம் தீர்க்க முடியாது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த மனுஷனுக்கும், ஹல்லேலூயா, எந்த மனிதனுக்கும், எந்த சத்துருவுக்கும் உங்கள் மேல் குற்றம் சாட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள். சொல்லுங்கள், இருதயத்தில் கையை வைத்து, நான் நீதிமான். ஹல்லேலூயா. எந்த சத்துருவும் என்னை தொட முடியாது, எந்த சத்துருவும் எனக்கு வெட்கத்தை கொண்டு வர முடியாது, அவமானத்தை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், நாம் தேவனுக்கு சத்துருவா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டவின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ரட்சிப்பு என்பது இன்றைக்கு செத்தால் நாளைக்கு பரலோகம் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையிலே விடுதலை. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் என்னென்ன நெருக்கத்து கூட கடந்து செல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களிலே நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். ரத்தத்தை தெளியுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்கின்ற அத்தனை நெருக்கத்தின் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். பேங்க் அக்கவுண்டில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். கடன்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். தரித்திரத்தின் மேல், அவமானத்தின் மேல், முன்னேற விட முடியாத காரியங்களின் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் இதுதான். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், பரிசுத்தமாகுதல். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா ராஜா. என்ன சொல்லப்படுகிறது? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இயேசுவாலே அல்லாமல் பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. வாசலில் நின்று கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் பரலோகம் இல்லை, மோட்சம் இல்லை. ஹல்லேலூயா. நித்திய நரகம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இது எவ்வளவு சுலபமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சுலபமான வழி. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லுகிறார், இந்த மருந்தை சாப்பிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சுகமாவீர்கள். நாங்கள் என்ன செய்கிறோமா? எனக்கு இந்த மருந்து வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த மருந்து தான் இயேசு. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு வழி. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. பரலோகத்துக்கு போவேன் என்கிற எண்ணம், சிந்தனை கூட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடியா பாருங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சொல்லுங்கள், நான் தேவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு அடிமை, நான் என் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் தான் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புள்ளவர்களே, உபாகமம் 7ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்ற வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா.
பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் உன்னை மட்டும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சகல ஜனங்களிலும் நீங்கள் அங்கே திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா. எங்கே கவனிங்க. ஹல்லேலூயா. ஆனபடியா இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் திரட்சியான ஜனம் என்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பெரிய பணக்காரர்கள், பெரிய படித்தவர்கள், பெரிய புத்திசாலிகள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் தேவனுடைய பார்வையில் குப்பியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் எங்கள் மேல் வைத்த கிருபையினால் ஹல்லேலூயா நாங்கள் அவர் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததிலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் உங்களை பலர்த்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். என்ன சொல்லப்படுகிறார்? பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். பார்வோன் யார்? பிசாசுக்கு அடையாளமானவன். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை வாசிக்க வேணும், படிக்க வேணும். ஹல்லேலூயா. பார்வோன் கையிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். 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 சத்துருவானவனுக்கு நான் அடிமை அல்ல, நான் தேவனுக்கு அடிமை. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். தேவனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துருவானவன் என்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. பிசாசை முறியடிக்க தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது என்ன? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற அதிகாரத்துக்கு மேலே வேறொரு அதிகாரம் இல்லை. இயேசு என்கிற நாமத்தினாலே ஹல்லேலூயா என் பிள்ளைகளை நான் விடுதலை பண்ணுகிறேன். இயேசு என்கிற நாமத்தினாலே கடன்களிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். இயேசு என்கிற நாமத்தினாலே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கஷ்டமும் சாத்தானுடைய ஆயுதங்கள். ஹல்லேலூயா. பயங்கள், சந்தேகங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வேலையில்லா பிரச்சனை, கடன் பிரச்சனை, தரித்திரங்கள், முன்னேற முடியாத காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வெக்கங்கள். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை அறிவீர்களாக இருந்தால் சத்துருவானவனுக்கு நீங்கள் துணை போகவே மாட்டீர்கள். ஒரு மனுஷன் பலவீனப்பட்டவனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கள்? இயேசுவின் பக்கமாய் நின்று அவனை ஆசீர்வதிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதிப்பீர்கள், அவனுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள். பலவீனமானவர்களை தாங்குங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பலவீனமான மக்களை நீங்கள் தாங்குவீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே திடமில்லாதவனை தேற்றக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் சத்துருவானவனுக்கு துணை போகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனோடு கூட இருக்கிறவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அங்கே இயேசுவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசு தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளான சுதந்திரமாமே. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், நகை, நட்டு எல்லாம் இருக்கிறன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆறு கொடுப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்குத்தான் கொடுப்போம். ஹல்லேலூயா. அதே போல தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தம்முடைய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன செய்ய முடியும்? சத்துருவான முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுபடினால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 19ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் அங்கே அநேக ஜனங்கள் என்ன செய்கிறான்? இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது அங்கே ஒரு சில ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பவுல் அங்கே அறிக்கை எடுக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவை ஜெயிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா அங்கே 14வது வசனம், பிரதான ஆசாரியனாகிய
ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அதுக்கு முன்பாக அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மாயவித்தைக்காரராகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவே அறிவேன், பவுலே அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயம்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசுவை அறியாதவர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சத்ருவை முறியடிக்க இயேசுவை அறியாதவர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை இயேசு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இந்த பவுல் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி மற்ற அந்நிய ஜனங்கள் சொன்னாலும் கூட பிசாசு அவர்களை மேற்கொள்ளுகிறது, அந்நிய ஜனங்களை மேற்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. என்னென்ன எல்லாம் பிசாசு செய்தது? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா, இயேசுவே அறியேன், இயேசுவே அறிவேன், பவுலே அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு பிசாசு செய்கிற காரியம் இதுதான். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் பாய்கிறான், அவர்கள் மேல் பலாத்காரம் பண்ணுகிறான். ஆனால் நானும் நீங்களும் இயேசுவின் பிள்ளைகள், எங்களை பலாத்காரம் பண்ண முடியாது, எங்கள் மேல் அவன் அதிகாரம் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை பாருங்கள், இயேசுவை அறியாத காலத்திலே அங்கே நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. எத்தனையோ தெய்வங்களை வணங்கினோம். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தினால் எங்களுக்கு எந்தவித விடுதலையும் இல்லை. ஆனால் இயேசுவை அறிந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, இந்த வசனங்களை எடுத்தெடுத்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும், இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்தது கடைசியாக ஒரு வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனங்களை விடுதலை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:13 வரையும். ஹல்லேலூயா. 1 அதிகாரம் 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று நாங்கள் பாருங்கள், இது எல்லாம் ஒரு நாள் சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லுவதல்ல. ஹல்லேலூயா. நாள் முழுவதும் தியானிக்க வேண்டும். இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன், அன்பின் குமாரனுடைய இயேசுவின் அந்த ராஜ்யத்திலே நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே சத்துருவின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குகிறார். அடுத்ததாக கடைசியாக ஒரு வசனம் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 12வது வசனத்திலிருந்து, ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன? ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கின்ற வேளையிலே தண்ணீருக்குள்ளே என்ன செய்கிறீர்கள்? ஹல்லேலூயா, முங்கி எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. பேப்டிசோன்னு சொல்லி முங்கி எழும்புவது. அப்போ முங்கி எழும்புகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முங்குதல் அடக்கம். அதாவது பழைய மனுஷன் எல்லாம் மரித்து போகிறான், இப்போ புதுசாக வர்றான். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு மனுஷனை சரீரத்தின்படி மண்ணுக்குள்ளே புதைக்க முடியாது. அதற்கு ஒப்புவமையாக ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கின்ற வழியிலே அவன் தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறான். அடுத்தது என்ன செய்யுங்கள்? அந்த தண்ணீருக்குள்ளே அப்படியே இருந்தால் அப்படியே போயிடுவீங்கள். அப்போது போதகர் என்ன செய்கிறார்? தண்ணீரிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். தூக்கி விடுவது என்னத்துக்கு அடையாளம்? ஹல்லேலூயா, உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். ஹல்லேலூயா, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பும் பொழுது உயிர்த்தெழுதலில் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். அங்கே ஞானஸ்நானம் எடுக்கின்ற வழியே தண்ணீருக்குள் நீங்கள் அங்கே தண்ணீருக்குள்ளே நீங்கள் முங்குகின்ற வேளையிலே தேவனோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். அடக்கம் என்பது பழைய மனுஷன் மரித்து போகிறான். இன்றைக்கு புதிய மனுஷனை போல் வாழ வேண்டும், புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. புதிய எண்ணங்கள் உருவாக வேண்டும், புதிய நினைவுகள் உருவாக வேண்டும், புதிய வழிகள் உருவாக வேண்டும், புதிதாய் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய பழைய மனுஷன் மரித்து போனான். எப்பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அப்போ பழைய மனுஷன் மரித்து போனான். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ புதிய மனுஷனை சத்ருவாரம் தொட முடியாது.
பழைய மனுஷனை தொட்டிருக்கலாம், புதிய மனுஷனை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில் வருகின்ற வழியிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆத்மா. ஹல்லேலூயா. அங்கே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, எல்லா அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டது. அது என்ன அக்கிரமாக இருந்தாலும் மன்னிக்கப்பட்டது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளங்களால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தார். சத்ருவானவன் ஒரு கையெழுத்து போட்டு வைத்திருந்தான். ஹல்லேலூயா. முன்னேற முடியாது, இவர்கள் படிக்க முடியாது, இவர்கள் வேலை பார்க்க முடியாது, இவர்கள் திருமணம் செய்ய முடியாது, இவர்களுக்கு வாழ்வு வராது, இவர்களுக்கு வியாதியிலே இருப்பார்கள். இப்படிப்பட்ட கையெழுத்து பிசாசு போட்டு வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் குலைத்தாராம். சொல்லுங்கள், என் கையெழுத்து தேவனால் குலைக்கப்பட்டது. சத்ருவான என் வாழ்க்கையில கொண்டு வந்த கையெழுத்து குலைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார். அவர் மேல் ஆணி அடிக்கப்பட்ட வேளையில இவ்வளவெல்லாம் அடிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாருக்கு? எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிப்போம். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய கரத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, தொடர்ந்து பாவத்தை சுத்திகரித்து கொண்டே இருப்பது. நீதிமானாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நீதிமானாக்கினார். பரிசுத்தமாகுதல் எங்களுடைய முடிவு. பிசாசை முறியடிக்க தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோகராஜனே, பார்போற்றும் தேவனே, பரலோகராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானது, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோகராஜனே, பார்போற்றும் தேவனே, பரலோகராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, நீர் சிந்திய ரத்தத்தாலே தூய்மையாகினேன், நேர்பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி செய்யும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீர் செய்யும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை, சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தால்
தயவுடனே உம்மை பணிந்திடுவார். என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, தீராத தாகத்தையும் தீர்ப்பவர் நீரே. என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, தீராத தாகத்தையும் தீர்ப்பவர் நீரே. கானானின் தேசத்தில் அன்பான தேவனே, கானானின் தேசத்தில் அன்பான தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. ஹல்லேலூயா. ஒரு தடவை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு காலமும் தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் எங்களை தெரிந்து கொண்டாரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்த ஜனமாக மாற்றி இருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏற்பட்ட வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஹல்லேலூயா, துரோகங்கள், ஏமாற்றங்கள், வியாதிகள், ஆண்டவரே தரித்திரங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியிலே ஆண்டவரே தம்முடைய சொல்ல முடியாத பாடுகளை அனுபவித்து ஆண்டவரே தேவனே எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதல் எங்களுடைய முடிவு. ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவர் தொடர்ந்து எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து 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 எங்களின் மேல் கரிசனை வைத்து இரக்கம் வைத்து தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை, எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எங்கள் ஆவியிலே தெரியும் நாங்கள் நீதிமான்கள் என்று. ஹல்லேலூயா. எங்கள் ஆவியிலே தெரியும் நாங்கள் நீதிமான்கள் என்று, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று. ஹல்லேலூயா. சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்கினவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்ருவானவனுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. சத்ருவாய் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தின ரத்தத்துக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சத்ருவானனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனங்களை விடுதலையாக்கினார். சத்ருவன் அடிமைத்தனத்திலிருந்து மனுஷர்களுக்கு அடிமை, பயத்துக்கு அடிமை. ஹல்லேலூயா. மற்றவருடைய காரியங்களிலே நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம், நல்ல தேவனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம். நல்ல தேவனுடைய சுபாவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நல்ல தேவனை போல நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தேவனை போல் நாங்கள் உணர்த்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய இரக்கங்கள், மன உருக்கங்கள் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய நற்பண்புகளை எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ரத்தத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய ரத்தத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே தேவனே, சிலுவையிலே நீர் சிந்திய ரத்தத்தை ஆண்டவரே, அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை எடுத்து இந்த வேளையிலே நாங்கள் தெளிக்கிறோம். எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, நாங்கள் வாழ்கின்ற இந்த தேசத்திலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. அமெரிக்கா தேசத்திலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ட்ரம்பின் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஜஸ்டின் ட்ரூடோ மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் இலங்கை தேசத்திலே அனுரா மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ் மக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்தியா தேசத்திலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வெளியேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ 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 ராஜா. உமக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம் ஐயா, எப்படி நன்றி சொல்லுவோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன் ஆமீன் ஆமீன்.